முக்கிய செய்தி டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை வேட்டையாடுங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை வேட்டையாடுங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குற்றவாளிகளை வேட்டையாடுங்கள் என அவர் பதிவிட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதில் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை வேட்டையாடுங்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை வேட்டையாடுங்கள் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, டெல்லி கார் வெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கோணங்கள்ல அவங்க என்னென்ன கோணங்கள்லையும் ஒவ்வொரு குற்றவாளியும் தப்பிவிடக் கூடாது என்கிறதுல தீவிர விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. உயர் அதிகாரிகளோடு, பாதுகாப்புத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்றைக்கு தொடர் ஆலோசனையில ஈடுபட்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகு அந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த புகைப்படத்தை பகிர்ந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். குற்றவாளிகள் ஒவ்வொருவரையும் தேடி வேட்டையாடுங்கள், எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது, கடும் நடவடிக்கைக்கு அவர்கள் ஆளாவார்கள், அதற்குரிய நடவடிக்கையை எடுங்கள் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியதாக இந்த எக்ஸ்தல பதிவுல குறிப்பிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.